பாஸ்தா அன்னியல்தே நீங்கள் கிட்ஸ்க்கு தராமல் இருந்தீங்கன்னா இந்த வெஜ் சாஸ் பாஸ்தாவை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு பாஸ்தா சாஸ் வாங்கவும் மாட்டீங்க, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பாஸ்தா சாப்பிடவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஹோல் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டு இந்த பாஸ்தாவை பாயில் பண்ணுங்கள். பாஸ்தா பாயில் பண்ண வாட்டர் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா பாயில் பண்ணி வச்சப்போல அதை வந்துட்டு கோல்டு வாட்டரில் போட்டு அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு அனியன், அப்புறம் ரெட் பெல் பெப்பர்ஸ், அப்புறம் கேரட், கொஞ்சம் டொமேட்டோ. நான் இன்றைக்கி செரி டொமேட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா டொமேட்டோ, நார்மல் டொமேட்டோ வேணும்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள். முந்திரி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே போட்டுக்கோங்க. நம்ம பாஸ்தா சாஸ் வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ பாஸ்தா போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சீஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். பார்மேசன் சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. நம்ம இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.